இந்த வீடியோவில் கொண்டக்கடலையை வச்சு சிம்பிளாக ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டு கொண்டக்கடலையை ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா வெந்ததும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி சுண்டல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு போட்டுக்கிறதுனால ரைஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக பச்சை மிளகா போட்டிருக்கோம். மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் கரிமசால் தூள் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஊற்றின தண்ணிலாம் சுண்டனதும் வேக வச்ச சுண்டல், துருவின கேரட், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தூவி நல்லா உதிரியாக இருக்க சாப்பாடை போட்டு கலந்து எடுத்தால் ஹெல்த்தியான, சிம்பிளான, டேஸ்டியான லஞ்ச் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.